இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. எல்லா வேலையும் நானும் செய்ய வேண்டியதா இருக்கேன். இன்டர்வியூ வேற இருக்குமா, எவ்வளவோ பண்ணிட்டோம். இதே பண்ண டோக்கன் நம்பர் 1 குட் மார்னிங் மேம். இந்த டோக்கன் யாரும் தரலைங்களே. பரவாயில்ல வாங்க. ஓகே தேங்க்யூ மேம். உங்களோட ப்ரொஃபைல் நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? ஜஸ்ட் இப்போதான் இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டு வரேன் மேம். ஏன் ஃபேஸ்புக்கில் போடலையா? அது நானும் போட்டேன் மேம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இன்டர்வியூ முடிஞ்சோடனே 2 ரீல்ஸு யூடியூப்ல 2 ஷார்ட்ஸ் போடலான்னு இருக்கேன் மேடம். ஸோ ஃபுல் டைம் சோஷியல் மீடியா தான் இல்லை? எஸ் மேம், ஐ லவ் சோஷியல் மீடியா. அப்போ என்னத்துக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க மேம்? கெட் அவுட். சரி எஸ் மேம். உங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? மொத்தம் 4 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க மேடம். அப்பா, அம்மா, அண்ணன், அப்புறம் எனக்கு நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். கண்ணு கதை தயவு செய்து கிளம்பிடுறேன். ரொம்ப பத்தியமான இருக்கு. காலை வணக்கம் மேடம். மிஸ்டர் பார்த்தசாரதி, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 செகண்ட் மேம். நிறைய டஸ்ட் இருக்கு. சாரி மேடம், கடவுள் நினைச்சு பிரார்த்தனை பண்ணதால நான் மறந்து போயிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு எப்படிதான் பண்ணுவீங்களா? கண்டிப்பா மேடம். டெய்லி வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த இறைவனை வேண்டதுதான் என் பழக்கம் மேடம். மிஸ்டர் பார்த்தசாரதி, பிரார்த்தனை பண்றதுக்கு நானும் ஆசிரமம் இல்லை. திஸ் இஸ் ஆபீஸ். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்ப கிளம்பணும். அதுதானே மேடம்? நான் சொல்லுங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க? அதுதான் மேடம் கடவுள். இதுக்கெல்லாம் இது புரியாது. குட் மார்னிங் மேடம். ஹலோ மிஸ்டர், என்ன காஸ்டியூம் இது? ஒரே ஒரு ஹெல்ப், என் வீடு எங்க இருக்கிறத மறந்துடுச்சு. கொஞ்சம் கொண்டு வந்து விடுறீங்களா? உங்களை விட வேண்டியது வீட்டுல இல்ல, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல. டீசெண்டா தான் இருக்கானுங்க. பேசினா தான் தெரியுது இந்த லட்சணம். ஹலோ, இங்கவா, அந்த உட்காரு. எடுக்கிறதுக்குமே வந்துடுறாங்க. நீயா தெளிவா இருக்கியா? இல்லை உனக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இன்டர்வியூக்கு வந்தாங்களா? வாக்கு மரியாதை எல்லாம் பேசுறீங்க. இந்த சீட்ல வந்து உட்காந்து பாரு, அப்பதான் என்ன பிரச்சனை தெரியும். இந்த சீட்ல பிரச்சனைனா வேற சீட்ல உட்கார வேண்டியதுதானே? மக்களு தெரிஞ்சிருச்சு. நீங்களாம் ஒரு கிரூப்பா இருக்கீங்கல்ல. என்னோட ஆஃபீஸ்க்கே வந்து என்னையே கெட் அவுட்னு சொல்றியா? ஹலோ, திஸ் இஸ் மை ஆஃபீஸ். ஐ அம் தி நியூ பாஸ். யூ நோ, யூ பாஸா? நோ நோ எக்ஸ்கியூஸ். அந்த 6 மாசத்துக்கு உனக்கு வேலையும் கிடையாது, சம்பளமும் கிடையாது. ஸோ ஏற்கனவே 6 மாசம் சேலரி வர சார். என்ன மேடம் பயந்துட்டீங்களா? நான் பாஸே கிடையாது. இது பாஸ் இல்லையா? அப்ப நீ லூசா?